அஸ்ஸலாமு அலைக்கும் மை யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு லாங் டிஸ்டன்ஸ் ஸ்டோரிஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்லேயே கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 2 kg சிக்கன் வாங்கியிருக்கேன். வாங்கி இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாஷ் பண்ணி நீங்களும் இதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த சிக்கன் நம்ம மேரினேட் பண்ணி ஒரு 2-3 ஹவர்ஸ் காய்ச்சி வைக்கணும். அந்த மேரினேஷனுக்கு நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடரை எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் சால்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன், அப்புறம் 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சைடில் எடுத்து வச்சிடலாம். நான் நைட்டு செய்கிறதுக்காக அன்றைக்கி மார்னிங்கே சிக்கன் வாங்கி இந்த மேரினேஷன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் 1/2 லிட்டர் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆகிற வரைக்கும் சைடில் சிக்கன் கோட்டிங்க்கு மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் கார்ன்ஃப்ளவர் ஆட்டா இருக்கு இல்லையா, அது 1/4 கிலோ எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கூடவே 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ காலையில் மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சிக்கன் ஒரு பீசஸாக எடுத்து இந்த மசாலாவில் நல்லா கோட் பண்ணி எடுத்துட்டு ஐஸ் வாட்டரை எடுத்து வச்சுக்கணும் ஒரு பவுலில். அந்த ஐஸ் வாட்டரில் ஒரு டிப்பு பண்ணி எடுத்து மறுபடியும் அதே மசாலாவில் நல்லா கோட் பண்ணி எடுத்து ஆயிலில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா கிறிஸ்பி சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிட்டு வந்துடும். நிறைய காசு செலவு பண்ணி ஃப்ரோசன் சிக்கன் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ஃப்ரெஷ் அண்ட் டேஸ்டியாக ஹெல்த்தியாகவும் இருக்கும். செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் உங்கள் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், என் வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் அன்டில் தென் உங்கள் லிஷா சுஜா. டேக் கேர், பை பை.